இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா ஊருக்கு தான் இன்றைக்கி போயிருந்தேனா, அம்மா வந்து மட்டன் சிக்கன் இன்றைக்கி எடுத்திருந்தேன். வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தை வரும்போது பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். சாப்பிட்டு ஒரு ஈவினிங் 5 o'clock மேலே நானும் தங்கச்சியும் தான் வந்து சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து லெமன் தான் வந்து ஓவர் ரேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெமனே வந்து 10 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வாங்கலை. சரி நம்ம செடியிலே சின்ன சின்னதாக இருக்குது, வேணும்னா வந்து அதே பறித்து ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. இந்த வெயிலுக்கு என்ன தான் வெஜிடபிள் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே வந்து ஒரு 3-4 டேஸில் வந்து அதுவே வாடிடுது. அதனால் வந்து வெஜிடபிள்ஸை சும்மா ஒரு 2-3 காய் தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரிக்காய் வந்து ஒரு கூறு 20 ரூபா தான். நல்லா இருந்துச்சு. 2 கூறு வாங்கிட்டு வந்தோம். எனக்கு தங்கச்சிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போலாம் வாரம் வந்து வெஜிடபிள் வாங்குறனா இல்லையோ கருவாடு வாங்கிட்டு வந்துடுறது. கருவாடு சாப்பிட்றவங்க கூட வந்து வாரம் வாங்க மாட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டுருப்பேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதினாவே வந்து 10 ரூபா தான் ஒரு கட்டு. அப்புறம் 2 கட்டு வாங்கிட்டு வந்தோம். சட்னி ஆட்டலாம், இல்லை புதினா ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபா. இது கிசா வந்து இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டு பழகிட்டானா, அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை பார்த்தோன்னே சரி வாங்கிட்டு போகலாம், கிசா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். தங்கச்சி வந்து நெல்லிக்காய் கேட்டிருந்தாலா, அதான் வாங்கலான்னு போயிருந்தோம். அந்த நாள் அன்றைக்கி மட்டும்தான் நெல்லிக்காய் விலை ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் தாரமங்கலத்தில் வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ வந்து 30 ரூபா தான். 1/2 கிலோவாக வாங்கிட்டு 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சந்தையில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா 1/4 கிலோ வந்து 40 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, பிக்கங்காய், இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.